பிரகடனம் செய்யப்பட்டு இந்த நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறை கட்டமைக்கப்பட்ட பிறகு மக்களுக்கான அதிகாரம் வாக்கு மட்டும்தான். அந்த வாக்கை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முதன்மையான கேள்வி. 5 ஆண்டுகால வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஆயுதம் வாக்கு. 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ வருகிறது. நாம் 5 ஆண்டுக்கு திமுகவுக்கு போடுறோம், அடுத்த 5 ஆண்டு அதிமுகவுக்கு போடுறோம். இந்த வாக்கின் வலிமையை உணர்றதில்லை. 2 பேரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது, தமிழ்நாட்டை சூறையாடி விட்டது. தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக 8 லட்சம் கோடி கடன். தமிழ்நாடு கஜானா காலியாகி கொண்டிருக்கிறது. அரசு திவாலாகுது ஒருபுறம். ஆனால் அதைவிட பேராபத்து இந்த நாட்டின் வளங்கள் வரலாற்று இல்லாத அளவுக்கு கொள்ளடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலத்தை 300 ஆண்டுகள் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 300 ஆண்டு நம் முன்னோர்களை கொடுமைப்படுத்தினார்கள், அடிமைப்படுத்தினார்கள், செக்கெடுக்க வைத்தார்கள், சிறைப்படுத்தினார்கள், வதைப்படுத்தினார்கள். ஆனால் வெள்ளைக்காரன் இந்த நாட்டின் செல்வ வளங்களை அள்ளிக்கொண்டு போனானே ஒழிய ஒருபோதும் இந்த நாட்டின் இயற்கை வளங்களை சூறையானது. அதே போல மன்னராட்சி காலம், பல 100 ஆண்டு காலம். அந்த மன்னராட்சி காலத்தில் எண்ணற்ற மன்னர்கள் படையெடுப்பு நிகழ்த்தினார்கள், வாரசுரிமை சண்டையிட்டார்கள், போர் புரிந்தார்கள், வன்முறை செய்தார்கள், களத்திலே பலியானார்கள் மக்கள். வாதாபி எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது, கோயில் நொறுக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் இந்த 2000 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. அவ்வாறு வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில், மன்னராட்சி காலத்தில் கை வைக்கப்படாத இயற்கை வளங்கள் 50 ஆண்டுகால திராவிட ஆட்சி காலத்திலே அடிக்கப்பட்டு கொண்டு கிடது. பாரதி பாடுறான். பாரதி நாடு விடுதலை பெறப்ப உயிரோடு இல்லை, விடுதலைக்கு முன்பாகவே இறந்து போனான். அந்த பாரதி பாடுறான், காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறணி நதி என மேவியாறு பல ஓட திருமணி செழித்த தமிழ்நாடுங்கிற. காவிரி, தென்பண்ணை, வையை, புறணின்னு பல ஆறுகள் தமிழ்நாட்டிலே ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது. எப்ப? வெள்ளக்கார ஆட்சி காலத்தில். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் ஆறுகள் இல்லை, ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது. ஆற்றுல தண்ணி ஓடல, லாரி ஓடுது. அருகாமல கேரளாங்கிற மாநிலம் இருக்கிறது. கேரளாவில் 40க்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகை. எந்த ஆற்றுப்படுகையிலும் மணல் கொள்ளை இல்லை. அங்கும் மலை இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. அந்த மலையை எவனும் கொடைஞ்சி கனிம வளங்களை சூறையாடுறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை மலைகளும் சூறையாடப்படுது, ஆறுகளில் மண் கொள்ளடிக்கப்படுது. இது எவ்வளவு பெரிய பேராபத்து! திமுகவின் ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராடும். அதிமுகவின் ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக போராடும். ஆனால் 2 கட்சியில் எந்த கட்சி வந்தாலும் மனக்கொள்ளை அடிக்கும். அதிமுகவின் ஆட்சி காலத்தில் மனக்கொள்ளை இருக்கிறது என்று திமுக போராடாது. திமுகவின் ஆட்சி காலத்தில் மனக்கொள்ளை இருக்கிறது என்று அதிமுக போராடாது. ஆனால் மாறி மாறி ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு இந்த இயற்கை வளங்கள் சூறையாடப்படுறதை வேடிக்கை பார்க்கும். அதன் விளைவு தமிழ்நாடு தரிசாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாவித வளங்களும் நிரம்பப்பட்ட நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பேராபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு, ஆட்சிகளுக்கு நாம் வாக்கு செலுத்தி என்ன செய்ய போறோம்? தமிழ்நாட்டை முதல் முறையா திமுக ஆள போறதில்லை, ஆண்டு கொண்டிருக்கு. அதிமுக பலமுறை ஆண்டுச்சு. திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. புதுசா ஆடல, 60 ஆண்டு காலம். இப்ப புதுசா என்ன செய்ய போறாங்க? மறுபடியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ன செய்ய போகுது? அதிமுக என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்ய போறதில்லை. இந்த கட்சிகளை புறந்தள்ளணும், இந்த கட்சிகளை வீழ்த்தணும். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் போதையின் பாதையில போகாதீங்கிறது. அப்ப நான் தள்ளி போறதா இல்ல காட்டுக்குள்ள போறதா? எல்லா பக்கமும் டாஸ்மாக் கடையை திறந்துட்டு போதையின் பாதையில போகாது. இப்ப பக்கத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை திறந்து இருக்காங்களாம். அன்பு சொந்தங்களே, எவ்வளவு பெரிய பேராபத்துன்னு பாருங்க. குடி என்பது பழக்க வழக்கம் இல்ல, நோய்ங்கிறார் காந்தி. தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் குடி நோயாளியா மாறி போன.
அதை பற்றி இந்த ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. குடி என்பது ஒரு பண்பாடாக கலாச்சாரமாக மாறிப்போனது. அதன் வெளிப்பாடு ஆரோக்கியம் இல்லாத, அறிவுத்திறன் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் கடை இருக்குன்னா அந்த டாஸ்மாக் கடையில் வருமானம் குறைஞ்சுன்னா அதில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு இடைநீக்கம் பண்ணுது, நடவடிக்கை உட்படுத்துது. இப்போ சாலையில் வந்து பொருளை போட்டு விற்கிறாங்க. விற்கிறப்ப வந்து கூவி கூவி அழைச்சா கூடுதலாக 4 பேர் சென்றடையும், கூடுதலாக 4 வாடிக்கையாளர் வருவான். அப்போ வர்றப்ப வந்து வருமானம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். டாஸ்மாக் கடையில் அங்கே இருக்கிறவன் அவனை கூவி கூவி விற்பனை பண்ணுறதா? வாங்க சார் வாங்க சார், வந்து இந்த ஒரு பெக்கை போட்டு போங்க சார், கிக்கு வேற மாதிரி இருக்கு சார்னு எவ்வளவு வெட்டை கேடு. அண்ணாவின் வழி ஆட்சிங்கிறான். அண்ணா தான் சொல்றாரு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தா நான் துண்டை உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லைன்னு 67 தேர்தலில் திமுக வென்றது. வச்ச தேர்தல் வாக்குறுதி 1 படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம்னு. ஆனா 1 படி அரிசியும் தர முடியல, நிதி நெருக்கடி. அன்றைக்கு முதலமைச்சர் வந்து அண்ணாட்ட போய் சொல்றாங்க, நம்ம மதுபான கடையை திறந்து விட்டோம்னா நிதி வரும், அதை வச்சு மதுபான கடை வருமானத்தை வச்சு நாம வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம்ட்டு. அதுக்கு அண்ணா சொல்றாரு, நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யன்னு பெயர்த்தாலும் பரவாயில்ல, ஒருபோதும் மதுபான கடையை திறக்க மாட்டேன். ஆனா அந்த அண்ணா தொடங்கிய திமுக இப்ப மதுபான கடையை திறந்தே திறது எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணுது. ஒரு ஊர்ல எல்லா ஊர்லயும் பாருங்க, விளையாட்டு திடல் இல்லாத ஊர் இருக்கக்கூடாது, அங்க நூலகம் இல்லாத ஊர் இருக்கக்கூடாது, உடற்பயிற்சி கூடம் இல்லாத ஊர் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முனைப்போடு எல்லா ஊர்லயும் உடற்பயிற்சி கூடத்தையும் நூலகத்தையும் விளையாட்டு திடலையும் ஒரு அரசு உருவாக்கும்னா அந்த அரசு மக்களுக்கான அரசு. அதை விட்டுட்டு எல்லா விதத்திலும் டாஸ்மாக் கடை திறந்தே திருவன்னு அடம்பிடிப்பான்னா இவன் யாருக்கான அரசு? இந்த அரசுகளை அப்புறப்படுத்தணும். திமுக அதிமுகங்கிற 2 கட்சிகளையும் அப்புறப்படுத்தணும். கவியரசு கண்ணதாசன் வந்து காமராசர் ஆட்சியை சொன்னாரு, காலத்தின் கடைசி கருணையினர், காலம் ஒரு முறை கடைசியாக கடவுட்டு இருக்கிறது. அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. அதை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணும் மக்களும் வளம் பெற நாம் தமிழக கட்சி ஆதரிங்கள். நன்றி, வணக்கம்.